ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக அண்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக இருக்குது கேக்குன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து காஃபி பவுடர் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். காஃபி பவுடர் வந்து ஒரு பேக்கெட், அதாவது நீங்கள் கொக்கோ பவுடர் இருந்தாக்கா ஒரு பேக்கெட் காஃபி பவுடர் போதும். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா 2 பேக்கெட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் இல்லாமலும் இதை வந்து நம்ம செய்யலாம். இது ஒரு காஃபி கேக்கு தான். ஸோ நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டம்ளர் பால். நான் வந்து ஒரு சின்ன ஸ்மால் மினி கேக் தான் செய்ய போகிறேன். குட்டியாக ஒரு கேக் செய்ய போகிறேன். நான் வந்து பெருசாலாம் செய்ய போகிறதில்ல. அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் பால் எடுத்துக்கலாம். எவ்வளோ மாவு ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தா போல் தான் பால் எடுக்கணும். ஸோ நான் சின்ன கேக் செய்கிறதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் வந்து அந்த ரூ. 2 பேக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த பேக்கெட் வந்து காஃபி பவுடர் பேக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் இந்த பாலும் காஃபி பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து அதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 அதாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 ஸ்பூன் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேக் வந்து இனிப்பாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு காஃபி செம்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் காஃபி. இப்போ இது என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அதை பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். ரொம்பவே ஈஸிங்க இந்த கேக்கு. சும்மா ஒரு டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு ஆகும், அவ்வளோதான். நான் வந்து சின்னதாக ஒரு கேக் செஞ்சுருக்கேன். நம்ம பெருசாக செய்யணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி. அண்ட் இப்போ வந்து இதை நான் மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிட்டு இதை வந்து நான் இப்போ மிக்ஸியில் வந்து பல்ஸ் மோட் கொடுக்க போகிறேன். பல்ஸ் மோட்னால் அது நம்ம ஸ்டார்டிங் மோட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரி, அதில் பால்லாம் இந்த காஃபி பவுடரை கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நான் நல்லா இது பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மிக்ஸியில் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கடாய், இது வந்து இதுவாகிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் தூக்கி போடாமல் இதை வந்து நம்ம கேக்லாம் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய், இல்லை இரும்பு கடாய் இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி கடாய் இருந்தாலும் ஓகே, நான்ஸ்டிக் கடாய் இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த குக்கருக்குள்ளெல்லாம் தருவாங்க இல்லையா ஒரு மூடி, இது வந்து 5 லிட்டரில் வரும். அந்த ஓட்டையாக இருக்கிறது, அதை கவுத்து போட்டுக்கலாம். அது இல்லைன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ஓட்டையாக என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து கீழே வந்து கவுத்து போட்டுக்கலாம். கவுத்து போட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடியை வந்து நம்ம செட் பண்ணி இப்போது வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மிக்ஸி ஜாரில் நான் பல்ஸ் மோட் கொடுத்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருந்தது, அதனால் சரின்னு பார்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்தால் கூட போதும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதோட நம்ம எல்லாத்தையும் மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இதை அரைச்சி எடுத்த உடனே அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருந்தது இதுலேருந்து. இப்போ நம்மளுடைய இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே ஒரு மில்க் ஷேக் மாதிரி இருந்தது நல்லா பார்க்கவே. ரொம்ப ஈஸி இந்த கேக் செய்கிறது. அண்ட் வந்து நான் ரொம்ப நிறைய வாட்டி கேக் செஞ்சு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கேக் வந்து நான் இப்போ வந்து இதை ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணு எப்போல்லாம் கேட்குறாளோ அப்போல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் ஒரு 1/2 அன் ஹவரில். நெக்ஸ்ட் வந்து நம்ம காஃபி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பவுலே நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் இந்த இதை இந்த மிக்ஸியில் அடித்தது நம்ம அந்த காஃபி பவுடர், சர்க்கரை, அது வந்து நம்ம பால் எல்லாம் சேர்த்து அடித்தோம் இல்லையா, அதை வந்து அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே குழம்பு கரண்டி இருக்கும். ஸோ அதில் வந்து நான் ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நான் அதில் எடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு 1.5 கரண்டி போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு 1.5 கரண்டி போட்டேன். கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால்
இன்னும் ஒரு 1/2 கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் ஒரு 1/2 கரண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. நம்ம தோசை மாவு கரைப்போம் இல்லையா? அந்த பதத்தில இருக்கணும். இப்ப இன்னும் ஒரு 1/2 கரண்டி எடுத்து போட்டுட்டேன். இது வந்து மினி கேக் இல்லையா? அதனால நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். மெஷர்மென்ட் அதாவது இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து திக்கா இருக்கிற மாரி இருந்தாலோ, தண்ணியா இருக்கிற மாரி இருந்தாலோ, நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியா இருக்குன்னா மாவு ஆட் பண்ணிக்கலாம். திக்கா இருக்குன்னா நீங்க பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா பேக்கிங் சோடா. உங்ககிட்ட பேக்கிங் சோடா இல்லன்னா, நம்ம ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பேக்கிங் சோடா போட்டா கொஞ்சம் நல்லா பேக் ஆயி வரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொக்கோ பவுடர். நான் வந்து 1 பாக்கெட் காஃபி பவுடர் போட்டதுனால, நான் கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொக்கோ பவுடர் உங்ககிட்ட இல்ல அப்டின்னா, நீங்க வந்து காஃபி பவுடர் இன்னொரு பாக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னமும் டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சாக்லேட் கேக் மாரி சூப்பரா வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச்ன்றது கொஞ்சமா, லைட்டா கொஞ்சமா. அந்த ஸ்வீட் ஏதாவது நம்ம செஞ்சோம்னா, எப்பவுமே கொஞ்சம் சால்ட் போடுவோம் இல்லையா? அது மாதிரி. இப்போ நல்லா இத வந்து அந்த கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன், ரொம்ப ஒரு சாக்லேட் டேஸ்ட்டு தான் இருந்தது. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தோசை மாவு ஊத்துவோம் இல்லையா? அந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதாவது நம்ம கேக் வந்து எப்பவுமே பாத்திரம் வந்து பெருசா இருக்கணும். நீங்க வந்து சின்ன அதாவது நம்ம கொஞ்சமா தான் செய்றோம்ன்னு சொல்லிட்டு சின்ன பாத்திரம், அதே சைஸுக்கு பாத்திரம் மட்டும் வைக்கக்கூடாது. நம்ம பெரிய சைஸ் பாத்திரமா எடுக்கணும். நம்ம எவ்வளோ கேக் செய்றோமோ, அந்த அதுக்கு அத விட கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் கேக் வந்து நல்லா உப்பி வரதுக்கு அதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இல்லன்னா மேலலாம் வந்துரும். நல்லா இருக்காது. இப்ப நான் கொஞ்சமா இந்த பாத்திரத்தில நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நெய் இல்லன்னா, நீங்க வந்து ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா? வாசனை இல்லாத எந்த ஒரு எண்ணெயா இருந்தாலும் இதில வந்து நம்ம அப்படியே தடவிக்கலாம். நான் இதில வந்து பட்டர் பேப்பர் எதுவுமே போடல. கேக் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்ல அழகா வந்து விழுந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் வந்து நான் வந்து இதுக்குள்ள ஊத்திடுறேன். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு, இது பாருங்க இவ்ளூண்டு தான் வந்திருக்கு. கொஞ்சமா இருக்கு பார்த்தீங்களா? எவ்ளோ கொஞ்சமா இருக்கு. ஆனா, இதில வந்து நம்மளுக்கு வந்து பாதி வரைக்கும் அந்த கேக் வந்து வந்துச்சு. ஸோ, இப்போ வந்து இதெல்லாம் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணத வந்து நல்லா இதில ஊத்திக்கிறேன். அதனால நம்ம செய்யிறத விட, அந்த கேக்கோட பாத்திரம் நம்ம எந்த பாத்திரத்தில செய்றோமோ, அந்த பாத்திரம் உங்களுக்கு வந்து கேக் டின் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். அந்த கேக்லாம் செய்வாங்க இல்லையா? அந்த மாரி 4 இன்ச் டின், 5 இன்ச் டின் சொல்லுவாங்க. அந்த மாரி கேக் டின் இருந்தாலும் ஓகே. அதில நீங்க செஞ்சுக்கோங்க. இது என்கிட்ட இல்லாதனால நான் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு செஞ்சேன். ரவுண்டு பாத்திரம், ரவுண்ட் ஷேப் கேக் வேணுன்றதுக்காக. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கடாய் வந்து நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஹீட் ஆயி இது. நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்குள்ள இந்த கடாய் வந்து ஹீட் ஆயிடும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேல இந்த கேக் இதுவ வச்சிடலாம். இப்போ ஸ்லோல வச்சுடுங்க. இத தட்டு போட்டு மூடிட்டு ஸ்லோல வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் இந்த மாரி ஸ்லோல வச்சுடுங்க. காட்டன் கிளாத் ஒண்ணு எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்து. இது வந்து நல்லா அந்த தீயில படாத அளவுக்கு நம்ம வந்து இந்த காட்டன் கிளாத்த நல்லா மடிச்சு இது மேல போடணும். இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா இது மேல மடிச்சு போடணும். ரொம்ப கவர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா கவர் பண்ணுங்க. அப்பதான் கேக் வந்து நல்லா வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா மடிச்சு இந்த மாதிரி போடுங்க. அதாவது அந்த தீ வந்து இதில துணி மேல படாம பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கா? சூப்பரா வந்திருக்கு பாருங்க நம்ம கேக்கு. ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி குச்சி இல்லன்னா, தொடப்ப குச்சி கூட இருக்கும் இல்லையா? அத நல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி உள்ள விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி விட்டு பார்த்தோம்னா, நம்ம எப்படி இட்லி அ அ வெந்துடுச்சான்னு பார்ப்போமோ, அதே மாதிரி தான் கேக்கும். இந்த மாரி விட்டு பார்த்தீங்கன்னா, ஒட்டாம வந்துச்சுன்னா, கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது 20 மினிட்ஸ் வந்து இந்த கேக் வந்து ரெடி ஆயிடும். நம்ம 20 நிமிஷம் கரெக்ட்டா வச்சா மட்டும் போதும். 20 நிமிஷத்துல இந்த கேக் வந்து வெந்துடும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நைஃப் வச்சு இந்த ஓரம்லாம் எடுத்து விட்டுக்கிறேன். அதாவது நல்லா ஆற விடணும் கேக்க. கேக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டா அந்த மாரியெல்லாம் வரவே இல்ல. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் கத்தி வச்சு இப்படி பண்ணும்போதே தெரியும். நல்லா சாஃப்ட்டா வந்துச்சு கேக்கு. அண்ட் இந்த மாரி எடுத்து விட்டுட்டு, இது வந்து கேக் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 5 டூ 10 மினிட்ஸ் ஆறணுங்க. அப்பதான் நல்லாயிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கேக்க வந்து நான் அப்படியே ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இவங்களுக்கு அவசரம் பொறுக்க முடியாம என் பசங்க 2 பேரும் அந்த கேக்க வந்து கட் பண்றேன்ற பேர்ல இப்படி அப்படின்னு பிச்சு பேன் பார்த்துட்டாங்க. இங்க பாருங்க கட் பண்ணியாச்சு.
ரொம்பவே சாஃப்ட்டா இருந்தது கேக்கு அண்ட் டேஸ்ட்டாவும் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா, சர்க்கரை தண்ணி இருக்கு இல்லையா? சுகர் சிரப் அத ரெடி பண்ணி இந்த கேக் மேல ஊத்திட்டு, நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்டோம்னா, இன்னமும் டேஸ்ட்டா இருக்கும். ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் நம்ம எப்படி பேக்கரியில சாப்பிடுவோமோ, அந்த டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு. இப்ப பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. சூப்பரான கேக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணா இந்த ப்ராசஸ் பெருசா தெரியலாம். ஆனா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கேக் ரெசிபி. 1/2 அன் ஹவர்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்ப பாருங்க எல்லாம் கேக் சாப்பிடுற டைம். இவங்க 2 பேரும் மாறி மாறி ஊட்டி, எனக்கும் ஊட்டி எல்லாருமே கேக் சாப்பிட்டோம் அண்ட் வெரி வெரி டேஸ்டியா இருந்துச்சு. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.